வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த யோகா பதிவில் நான் ரொம்ப நாள் கழித்து கிளாஸ் போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூ இயர். ஃபஸ்ட்டு இந்த தளத்தில் உள்ள அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன். இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறைவனுக்காக படைக்கப்பட்ட மாதம். என்ன விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னா, பல விதமான நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பண்டிகைகள் நிறைய இருக்குது. என்ன பண்டிகைகள்? நம்ம தீபாவளி, பொங்கலை தான் பண்டிகைகள்னு சொல்லுவோம். இல்லை, விரத முறைகள். என்னென்ன விரதங்கள் இருக்கின்றன அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு. அதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சைவமும் வைணவத்திற்கும் உரிய மாதம். ரொம்ப அழகான மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பெரிய பெரிய ஆழ்வார்கள்லாம் பார்த்திங்கன்னா பாசுரங்கள் பாடியிருக்காங்க. நம்ம திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இந்த மாதிரிலாம் பாடியிருக்கிறாங்க. சைவத்திற்கு திருப்பாவை, திருவம்பாவை, வைணவத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்பாவை. இதில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் நோன்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை, மார்கழியில் நடக்கக்கூடிய திருவாதிரை. இன்றைக்கி நம்ம இந்த யோகாவில் முக்கியமாக நடராஜர் எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நடராஜர் உருவான கதைகள்லாம் ஒரு பெரிய கதை. நம்ம ஒரு என்ன அப்படின்னாக்கா, நடராஜர் அப்படின்னாலே யோகாவில் பார்த்திங்கன்னா ஆடலரசன் அப்படின்பாங்க. நடராஜருக்கும் யோகாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா சிதம்பரத்தில் தான் பதஞ்சலி இருக்கிறதுனால நம்ம அந்த யோகாவுக்கும் அந்த சிதம்பரத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இல்லைங்களா? சரி, நடராஜர் அப்படின்னு யார்? ஆடலரசன், அதாவது தாண்டவம் ஆடியவர். என்னன்னா அதாவது இந்த ஜீவராசிகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஆனந்த தாண்டவம் ஆடியவர், கோர தாண்டவம் ஆடியிருக்கார். ஆனந்த தாண்டவம் ஆடியது தான் நடராஜர் சிதம்பரத்தில் சொல்கிறோம். கனக சபை அப்படின்ட்டு சபைகளில் 5 வகையான சபைகள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கனக சபை நிறைய பேர் சிதம்பரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கனக சபை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படின்பாங்க. அதாவது அந்த கோவிலுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்கன்னா அழகாக வீதி விழா வருவார். தேரில் அமர்ந்து வீதி விழா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கிடைக்காத காட்சி அதெல்லாம். அப்போது திருவாதிரை நட்சத்திரத்தன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவாதிரைக்கு திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் பண்ணுவாங்க. திருவாதிரைக்கு ஒரு வாய் களி சாப்பிட்டே அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் விரத முறைகளை இதை அனுசரிச்சுட்டு அந்த திருவாதிரை அன்னைக்கு திருவாதிரையும் 7 கறி கூட்டும் அந்த காய்களையும் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் நடராஜ பெருமானுக்கு தமிழ்நாட்டிலேயே சிதம்பரத்திலும் அதற்கு அடுத்தபடியாக உத்திர கோஷமங்கை, மரகத லிங்கம், மரகத நடராஜர் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா சந்தன காப்போடு அந்த இருப்பார். அன்னைக்கு மட்டும்தான், அந்த திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் பல அலங்காரங்கள் செய்து பல பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வாங்க. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வகையான பூஜைகள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மார்கழி மாதம் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. இதில் இன்றைக்கி நம்ம நடராஜரை பற்றி பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காயத்ரி மந்திரத்திற்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை. இந்த நடராஜரோட காயத்ரி மந்திரத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னென்னா, ஓம் ஜடதாராய வித்மஹே ஊர்வதாண்டாய தீமஹி தந்தோ நடேஷ பிரசோதயாத். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஊர்வதாண்டாய தீமகி, நடனமாடக்கூடியவரே, தந்தோ நடேஷ பிரசோதயாத், நான் என்ன பண்ணுறேன், உன்னிடம் சரணாகதி அடைகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயத்ரி மந்திரத்திற்கு மிஞ்சிய மந்திரம் எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இதை விட புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நடராஜ பெருமான் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு 6 கால பூஜை நடக்கும். நித்திய கால பூஜைகளும் நடக்கும், 6 கால பூஜைகளும் நடக்கும். அந்த 6 கால பூஜைகள் என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. காலையில் நடக்கக்கூடிய பூஜை பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை, கால சந்தி பூஜை அப்படிம்பாங்க.
காலையில் கடவுள் வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே கேட்ட வரங்கள் எல்லாம் தருவார். ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், எல்லா வரங்களையும் தருவார் நடராஜ பெருமான். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா திதிகால பூஜை ஒரு 10 மணிக்கு மேலே செய்யக்கூடியது. கடன் அதிகமாக உள்ளவங்க அந்த சமயம் போய் பெருமானையும் தரிசித்தா, நல்ல ஆண்டாளாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், இல்லை எந்த வைணவ திருத்தலங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பூஜைகள் இருக்கக்கூடிய பூஜைகளை நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்கு நிம்மதி, நிறைய நமக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்தது உச்சிக்கால பூஜை. இந்த உச்சிக்கால பூஜை ரொம்ப அருமையான பூஜை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் நட சாத்தினதுக்கப்புறம் சாயந்தரமாக திறப்பாங்க. சாயங்கால பூஜை சாயரட்சை. குழந்தை இல்லாதவங்க அந்த சமயம் போய் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஐதீகம் என்றைக்குமே மாறாதுங்க. அதேபடி பார்த்திங்கன்னா சாயங்கால பூஜைக்கு அடுத்தபடியான பூஜைகள் பார்த்திங்கன்னா ராத்திரி சந்தை பூஜை. ராத்திரி சந்தி பூஜை செல்வ செழிப்புகளை தரக்கூடியது. அடுத்தபடி 6வது பூஜை அர்த்த சாம பூஜை, பள்ளி அறை பூஜை. குடும்ப ஒற்றுமைக்காக இந்த பூஜையை போய் கலந்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பள்ளியறை பூஜையில் அந்த நடராஜர் சிவபெருமானுக்கும் நடராஜர் அந்த சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் நடைபெறக்கூடிய அந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு நம்ம தரிசித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட புண்ணியத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம மனசில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி யோகாவில் நிறைய தத்துவங்கள் அந்த நடராஜர் ஸ்டாச்சுவிலேருந்து தான் வந்தது. கால் மாறி ஆடினது, கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், அதாவது உடுக்கையாக இருக்கட்டும், தீப்பிழம்பாக இருக்கக்கூடும், அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள், அவர் நிற்கக்கூடிய அந்த தாண்டவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாண்டவத்தில் பார்த்திங்கன்னா முத்திரைகள் பிடிப்பார். ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் என்ன விதமான நோய் சம்பந்தமான நோய் இருந்துச்சு, ஏதாவது உடல் சம்பந்தமான நோய் எதுவும் இருந்தால் தீர்க்கப்பட வேண்டியது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்திரைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நடராஜருக்கும் யோகாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறதுங்க. சரி, இன்றைய பதிவில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக் கொள்கிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வெளியிலிருந்து நிறைய ஆட்களை வர சொல்லி இந்த யோகா சர்டிஃபிகேட் கோர்ஸை நல்லபடியாக நடத்துவதற்கு நான் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.